சொல்றேன். நீங்கள் கூட சில சமயங்களிலே கருணாநிதி அவர்களை கொஞ்சம் வியந்து பேசுகிறீர்கள். அது உங்களுக்கு நீங்கள் இயல்பாகவே பேசுகிறீர்கள். அவரோடு இவரை ஒப்பிடுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கண்டிப்பா வனவாசம் படிச்சிருப்பீங்க. ஒரு கொய்யாக்காய் வித்து கொண்டு வருகிற அம்மா, அவங்க ஒரு பெரிய கார்பரேட் கிடையாது, ஒரு கிடையாது. எனக்கு பசிக்குது, என்கிட்ட காசு இல்லை. என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக அந்த அம்மாவுக்கு தெரியாம அந்த அம்மா தலைமையில வச்சுக்கிற கூடையிலிருந்து கொய்யாக்காய் திருடலாம்னு ஒரு சிந்தனை ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால், அதை நீங்க எப்படி வேணா நியாயப்படுத்தலாம். பசிச்சவன் திருடாமையா இருப்பான், என்ன வேணா நீங்க சொல்லி நியாயப்படுத்தலாம். ஆனால் நான் அறம் சார்ந்து பேசுகிறேன். தன் பசிக்காக நீ ஈன்றாள் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் புனை நான் வள்ளுவேன். சரிங்களா? உன்னோட பசி இல்ல, உங்க அம்மா உன்னை பெத்த அம்மா கண்ணு முன்னாடி பசியில துடிச்சிட்டு கிடந்தாலும் கூட சான்றோர் தவறு என்று சொல்லுவதை செய்து விடாதேடான்னு சொன்னான். அதுதான் தமிழன் காட்டிய அறநெறி. ஆனால் கருணாநிதி கொய்யாக்காய் திருடினாருன்னு கண்ணதாசன் எழுதியிருக்கார். அதே இடத்துல இருந்த கண்ணதாசன் திருடல, கண்ணதாசன் பசியில தான் இருந்தார். அதனாலதான் கண்ணதாசன் செத்த பிறகு இத்தனை ஆண்டு வாழ்ந்தே இருக்கார். இன்னும் 1000 வருஷம் வாழ்வார். நீங்க பார்த்துட்டே இருங்க. அவர் கவிதைகளால் மட்டுமல்ல, அந்த மனிதனே வாழ்வார். அந்த மனிதன் அப்படி ஒரு. ஆனால் கருணாநிதி அவர்களுடைய சிந்தனை முழுக்க இதுதான் நிறைந்து கிடந்தது. அவர் ஏழை மக்களுக்காக சில வேலைகளை செய்தார் என்று நீங்கள் சொன்னாலும், அதை எந்த வேலையும் நீங்க சொன்னீங்கன்னா அதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ள இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுக்குள்ள இவங்களுக்கு சுயநலம் கொடுக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் இலவச டிவி தர்றேன் மக்கள் பூரா என்ன ஒரு தலைவன்மா, கேபிள் கனெக்ஷன் இவன் வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருப்பான் பணத்தை முழுக்க. இது இவங்களுடைய குடும்ப இயல்பு. எனவே கருணாநிதி அவர்களே அவர் அவரை ஒரு மறைந்த தலைவரை நான் கொச்சைப்படுத்துவது தவறாக பேசுவேன்.